அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையார் என்னை ஆழ்வாடி நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தார் புகழ் உன்னில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வெங்கடவா நின் திருக்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். திருமலை திருப்பதியில் எழுந்தருளி இருக்கின்ற திருவேங்கடமுடையான் திருக்கோயிலிலே ஸ்ரீ குலசேகரப் பெருமான் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அருளும் திருநாள் பொன்னாள் நன்னாள் மாசிப் புனர்பூசம் காண்மினின்று மண்ணுலகில் தேசித் திவசத்துக்கே தென்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பா நல்லவர்கள் கொண்டாடும் நாள். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்றை நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தாங்குகின்றவன் அலைகடல் போன்ற பக்தர்களுக்காக அமைந்தருளி இருக்கின்றான். அவனை நாடி வரும் பக்தர்கள் ஆயிரம் ஆயிரம் கோடி. அந்த பேரால் அடியவர்கள் துயர் தீர்த்து அருள்வாளித் தருளுகின்றான். 7 மலை மீது ஏறி வருபவரின் வாழ்வு ஏற்றம் பல கொடுத்து ஏற்றிவிட்டு எம்பெருமான் இதோ 7 மலை மீது எழுந்தருளி இருக்கின்றான். அடியார்கள் கோவிந்தா கோவிந்தாவென்று அழைக்க அழைக்க அவர்களை நாடி வருகின்றான். தேடி வந்த செல்வத்துக்கெல்லாம் செல்வமா அசைந்தாடி வருகின்றான். காரணம் அடியார்கள் அழைத்த அழைப்பு கோவிந்தா கோவிந்தா. மனித வாழ்வு அமைவதற்காக மனித வாழ்வு சாத்வீக வழியில் செல்வதற்காக பகவான் திருமலையிலே திருவேங்கடமுடையானாக அமைந்தருளி இருக்கின்றார். சுற்றும் ஒளி வட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடி தேடி வா. தாழியில் வெண்ணெய் தடங்கையார விழுங்கிய பேழை வயிற்றம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவில்லை கான்
வாழ் உறுதியே மாமதி மகிழ்ந்தோடி வா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் சந்திரனை அழைக்கும் அம்புலி பருவத்தின் பாசுரம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட் கருணையினார் திருமலை பிரம்மோற்சவம் சந்திரபிரபை வாகனம். பெரியாழ்வார் தெரிவித்த அம்புலி மாமதி சந்திரன் நிலவு என்று எவர் எவர் எப்படி எப்படி அழைப்பினும் அந்த அழைப்பின் உட்பொருள் பகவானுக்கே ஆட்பட்டதாகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் நிலா 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 என்று ஒரு பாசுரத்தில் நிலாவை நினைவுபடுத்துகின்றார். தூ நிலா முற்றத்தே போந்து விளையாடு வானிலா அம்புலி சந்திரா வா வென்று நீ நிலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோநிலா. அந்த கோநிலா ஆயர்தம் கோநிலா. கதிரவனும் சந்திரனும் பகவானது இரு விழிகள். அந்த விழிகளின் பேரொளியால் தான் அனைத்து புவனங்களும் புத்துயிர் பெறுகின்றன. சந்திரன் கதிரவன் கிரணங்களுக்கு மேல் 1,00,000 யோஜனை தூரத்தில், அதாவது 15 கிலோமீட்டர் ஒரு யோஜனை, 1,00,000 யோஜனை தூரத்தில் இருக்கிறான். கதிரவன் ஒரு வருடத்தில் சஞ்சரிக்கும் மார்க்கத்தை ஒரு மாதத்தில் கடக்கும் பாதையை 2.25 தினங்களிலும், ஒரு பட்சத்தின் பாதையை ஒரே நாளிலும் கடக்கிறார். சந்திரனின் தேய்பிறை வளர்ப்பிறை. தேய்பிறையில் குறையும் தன் கலைகள் பித்ரு தேவதைகளுக்கும், வளர்ப்பிறையில் வளரும் தன் கலைகளால் தேவதைகளுக்கும் பகல் இரவு என்ற பாகுபாடுகளை செய்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 30 முகூர்த்தங்களில் கடக்கிறார். சந்திரனே அன்னமயம் அமுதமயம். இவ்வாறாக இருப்பதால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிராணனாகவும் இருக்கிறது. சந்திரன் பெற்ற கலைகள் 16. அவன் மனதிற்கு ஆதாரமானவன். அதன் காரணமாக மனோமயம். அன்னமாகிய தானியங்கள் செழிப்பிற்கு காரணம் சந்திரன். அதனால் அன்னமயன். அமுத கிரணங்களையுடையவன் சந்திரன். அதனால் அமிர்தமயன். தேவர்கள், பித்ருக்கள், மனிதர்கள், பூதங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, தாவரங்கள் ஆகியவற்றை போஷித்து வளர்த்து வருபவன் சந்திரன். அதனால் சர்வமயன் என்றொரு பெயரும் இணைந்துள்ளது. சந்திரனுக்கு மேல் 3,00,000 யோஜனை தொலைவில் உள்ளது அபிஜித் எனும் நட்சத்திரம். அந்த நட்சத்திரமும் கணக்கில் சேர்த்தால் 28 நட்சத்திரங்கள். அதுவே நட்சத்திர மண்டலம். கால சக்கரத்தின் பாதையில் பகவான் இவைகளை வைத்துள்ளார். மேருமலையை பலமாக சுற்றி வருகின்றன. நட்சத்திர மண்டலத்திலிருந்து 2,00,000 யோஜனை உயரத்தில் காணப்படுபவன் சுக்கிரன்.
மழை அருளும் கிரகம். பெரும்பாலும் உலக மக்களுக்கு நன்மையே செய்பவர். இவர் மழை பெய்வதை தடை செய்யும் கிரகங்களை சாந்தப்படுத்துபவர். சுக்கிரனது கதியை போன்றதே புதனது கதியும். சந்திரனின் மகன் புதன் சுக்கிரனுக்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் இருப்பவர். நன்மைகளையே செய்பவர். கதிரவனிடமிருந்து இவன் விலகிச் செல்லும் போது அதிகமாக புயல், மழை அல்லது மழையின்மை முதலிய பயத்தை அறிவிக்கிறார். இதற்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் செவ்வாய் கிரகம். அவர் வக்கிரகதியில் செல்லாது நேராக செல்வாரானால் ஒவ்வொரு ராசியில் 3 பட்சங்கள், அதாவது 45 நாட்கள் தங்கி 12 ராசிகளையும் கடக்கிறார். இவர் அமங்கலத்தை உணர்த்தும் கிரகம். இதற்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் பிரகஸ்பதி இருக்கிறார். இவர் வக்கிரகதியில் செல்லாது ஒழுங்காக சென்று விட்டார் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் தங்குவார். பிரகஸ்பதி எனும் குருவின் இடத்திற்கு 2 லட்சம் யோஜனை உயரத்திற்கு மேல் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியில் 30 மாதங்கள் தங்குவார். 12 ராசிகளையும் கடக்க 30 வருடங்கள் ஆகின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக 11 லட்சம் யோஜனை உயரத்தில் கஷ்யபர் முதலிய 7 ரிஷிகள் உள்ளனர். இவர்கள் அனைத்து உலகங்கள் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டி பகவான் ஸ்ரீமன் நாராயணனது பரமபதமான துருவ மண்டலத்தை வலம் வருகின்றனர். இந்த துருவ மண்டலம் என்பது சப்தரிஷி மண்டலத்திற்கு மேல் 13 லட்சம் யோஜனை தூரத்தில் உள்ளது. இதை பகவான் மகாவிஷ்ணுவின் பரமபதம் என்று போற்றுகின்றனர். இங்குதான் உத்தானபாத மன்னனின் புதல்வரும் பரம பாகவதனுமான துருவசுவாமி இருக்கின்றார். காலதேவன் இப்பொழுதும் கவனமாக விழித்துக் கொண்டே இருப்பவர். அவருடைய கதியை யாரும் அறிய முடியாது. கிரகங்கள், நட்சத்திரங்கள் முதலிய ஒளி மண்டலங்களை ஆட்டிப்படைக்கும் இந்த காலதேவன் அந்த ஒளி மண்டலங்களுக்கெல்லாம் ஆதார தூணாக இந்த துருவ மண்டலத்தையே நியமித்துள்ளார். ஆகவே இந்த துருவ மண்டலம் ஒரு இடத்தில் நிலையாக நின்று ஒளிர்கிறது. போரடிக்கும் சமயம் நெற்கதிர்களை மிதித்து நெல் மணிகளை பிரித்தெடுக்க கட்டப்படும் மாடுகள் சிறியது, சற்று பெரியது, அதைவிட பெரியது என்கிற மாதிரியுள்ள கயிறுகளால் கட்டப்பட்டு அடிமுளையாக நடப்பட்ட கம்பை சுற்றி அருகே சற்று தூரத்தில், அதைவிட சற்று அதிக தூரத்தில் என ஒரே மாதிரி வட்டமாக சுழன்று வருவது போல் அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் கிரகங்களும் இந்த கால சக்கரத்தில் கட்டப்பட்டு உள்ளும் புறமுமாக துருவ மண்டலத்தையே பிடிமானமாக கொண்டு பிரபகம் என்கிற காற்றினால் அலை கழிக்கப்பட்டு
கல்பகாலம் முடியும் வரை சுற்றி கொண்டே இருக்கின்றன. மேகங்கள், கழுகு முதலிய பறவைகள் காற்றின் லயத்தில் ஆகாயத்தில் இங்குமங்கும் உலா வருவது போல் இந்த ஒளி மண்டலங்களும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமான பிரதான மூல பிரகிருதி மற்றும் ஜீவன் இவைகளுடைய கூட்டு அருளால் அவைகளுடைய கர்மானுகுணமாக, அதாவது அவைகளுடைய செயல்கேற்ப சுற்றி சுற்றி வருகின்றன. அவ்வாறு வேகமாக சுற்றுவதால் பூமியில் விழாமல் உள்ளன. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடியான் உலகை ஒளிரச் செய்யும் கதிரவனது மண்டலம் சந்திர மண்டலம் பகவான் அமுதத்தை பகிர்ந்தளித்த போது தேவர்களிடையில் வந்தமர்ந்த ராகுவை சூரிய சந்திரர்கள் காட்டிக் கொடுத்ததால் அந்த பகைமை காரணமாக அமாவாசை பௌர்ணமி திதியாகிய பர்வ காலத்தில் ராகு அவர்களை மறைக்கிறார். இதை பார்த்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு சூரிய சந்திரர்களை காக்கும் பொருட்டு தன் அன்பிற்குரிய சுதர்சன சக்கரத்தை அவர்கள் அருகில் வைத்தார். நாற்புறமும் சுற்றிச் சுழலும் அந்த சுதர்சன சக்கரத்தின் பேரொளியை தாங்க திறனின்றி மனக்கவலையுடன் நடுங்கிய வண்ணம் சிறிது நேரம் நின்றுவிட்டு பின்னர் உடனே திரும்பி விடுகிறார். இவ்வாறு சூரிய சந்திரர்கள் எதிரி ராகு நிற்கும் அந்த சிறிது நேரத்தை தான் மக்கள் கிரகணம் என்கின்றனர். ஆக எது எதுவாயும் அது அதுவாகும் என்றபடி சந்திரப்பிரபை வாகனத்திலே எழுந்தருளியிருக்கின்ற பகவானே சூரியன் சந்திரன். இது பகவானின் லீலைகளில் ஒன்று. இது பகவானுடைய திருவிளையாடல் என்று கூறுவது நன்று. அனைத்தும் அவனாக இருக்கின்ற பொழுது இதில் சந்திரன் என்ன, சூரியன் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, ராசிகள் என்ன, கால சக்கரம் என்ன, அதலம் முதலிய கீழ் உலகங்கள் என்ன, சிம்சுரா சக்கரங்கள் என்ன, ஏதுமே பகவானுடைய ஆணையின்றி அருளின்றி அமையார். பக்தர்கள் பகவான் சகல புவனங்களுக்கும் சாட்சாத் நீயே தாய், நீயே நண்பன், நீயே சுற்றமும் நட்பும், நீயே என் உயிரும் உடலும், நீயே ஜீவன் என்று பிரார்த்தனை செய்தாலே எந்த கிரகங்களும் மனிதனுக்கு எந்த தீங்கையும் செய்யாது என்பது சந்திரப்பிரபை வாகனத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கின்ற போது இந்த சத்தியமான வாக்கை பக்தர்கள் நித்திய பிரார்த்தனையாக நெஞ்சிலே நிலை நிறுத்துதல் நலமும் வளமும் நல்கும். हरिः ॐ
திருநெற்றியில் பச்சை கருப்பூர திருநாமம், திருமுடியை விடாத மகுடம், அழகிய திருமூக்கு, திருக்காதுகளில் சாத்திய மகர சுறாமீன் வடிவுள் குண்டலங்களின் ஒளி வீசும் திருக்கண்ணங்கள், புன்சிரிப்பு, கோவை பழம் போல் சிவந்து கனிந்த திருவாயுதழ், நிறைந்து நீடித்த கருணை பொங்கிய கடைக்கண் நோக்கமும் தானுமாய் விளங்குகின்ற திருவேங்கடமுடையானுடைய திருமுக மண்டலம் பக்தர்களது உள்ளத்தில் கண் உரு வெளிப்பாடாய் தோன்றி உறைந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஸ்நப்பன திருமஞ்சனம், சக்கர ஸ்நானம், திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் தனது வல திருக்கையினால் எல்லோரையும் தன் திருவடியினை தாமரைகளை தஞ்சமாக அடையுமாறு காட்டியும் முழந்தால் அருகில் வைத்த தனது இடத்திருக்கையினால் அங்கனம் தன் திருவடி மலர்களை அடைந்த அனைவருக்கும் இப்பிறவி கடல் முழந்தால் அளவாக வற்றி கொடுக்கும் என்பதை விளக்கியும் பொலிந்து விளங்குகின்றார். கருவறையிலே திரு உருவாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். நீரின்றி அமையாது உலகம், நில்ல நிலமின்றி அமையாது வாழ்வு, போரின்றி அமையாது வெற்றி, பொறுமையின்றி அமையாது எதிர்காலம். அந்த நீர், இந்த நீர், புனித நீர் சுவாமி புஷ்கரணி. போரின்றி அமையாது வெற்றி, தர்மம் வெற்றி பெறுவதற்காகவே அமைந்த போர். குருட்சேத்திரம். பொறுமை இருந்தால் போதும். சீயப்பதியான பகவான் தனது தயை எனும் குணத்தால் அந்த பொறுமையுள்ள பக்தனுக்கு அருள் பொழிந்தருளுகின்றார். விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத். ஓம் தனுர்தராயை வித்மஹே சர்வசித்யை தீமஹி தன்னோ தரா பிரச்சோதயாத். ஓம் தனுர்தராயை வித்மஹே சர்வசித்யை தீமஹி தன்னோ தரா பிரச்சோதயாத். ஶ்ருण्वन्ति श्रोणामृतस्य गोपा पुण्यामस्यामुपशृणोमि वाचम्. महीं देवीं विष्णुपत्नीमजूर्याम् प्रतीचेमेनागुं हविषा यजामः. त्रेधा विष्णुरुगायो विचक्रमे महेन्द्रिवं पृथिवीमन्तरिक्षम्. तच्छ्रोणैति श्रव इच्छमाना पुण्यग्श्लोकं यजमानाय कृण्वति. गृणाहि कृतवतीतवितराधिपत्यैः पयस्वतीरन्तिराजानो अस्तु. ध्रुवाधिशां विष्णुपत्न्यघोरा शेषानासहसो यामनोता. बृहस्पतिर्मातरिश्रोतवायुः सन्धुवाना वाता अभिनो गृह्णन्तु. इष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येषा नः जगतो विष्णुपत्नी.